ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் ரியாலிட்டி பைட்ஸ் அ ஹானா ஸ்வென்சன் மிஸ்ட்ரி. இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு பேக்கரி நடத்துகிறவங்க, கேஸை சால்வ் பண்ணுறதுல போலீஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயினோட பேக்கரியில் ஒரு குக்கிங் ஷோவோட ஷூட்டிங் நடக்குது. அடுத்த நாள் காலையில் அந்த ஷோவோட ப்ரொடியூசர் பேக்கரியில் இறந்து கிடக்குறாரு. ஆனால் அது இயற்கை மரணம் கிடையாது, கொலைன்னு தெரிஞ்சதும் ஹீரோயினோட பேக்கரி கிரைம் சீன் ஆகுது. அதனால் பேக்கரியை நடத்த முடியாத சுச்சுவேஷன் ஹீரோயினுக்கு வருது. வழக்கம் போல் டிடெக்டிவாக இருக்கிற ஹீரோ கூட சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கலான்னு ஹீரோயின் இறங்குறாங்க. அப்போ தான் வேற ஒரு கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் என்ன, உண்மையான கொலைகாரன் யாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்றப்ப ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றாளா? உங்களோட லஞ்ச் டைம், டின்னர் டைமில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ஃபுல் மூவி பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இது லேக் ஏடன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் நடக்கிற கதை. ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு முகமூடி திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறான். நகை பாக்ஸ்லேருந்து ஒரு அழகான நெக்லஸை திருடிட்டு ஜன்னல் கண்ணாடியை உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட அம்மா போன படத்தில் ட்ராமாவில் நடிக்க ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். அந்த ட்ராமா தேட்டருக்கு தான் இப்போ ஹீரோயின் போய் அம்மாவை மீட் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி நம்ம ஊருக்கு வரப்போகிறாங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்க பேர் கானி. பல வருஷமாக குக்கிங் ஷோ பண்ணி ஃபேமஸான ஒரு லேடி தான் அந்த கானி. அவங்களோட ஒரு குக்கிங் எபிசோட ஹீரோயினோட பேக்கரியில் ஷூட் பண்ணுறதுக்காக அந்த ஷோவோட ப்ரொடியூசர் ஹீரோயினை காண்டாக்ட் பண்ணிக்கார் போல். நம்ம பேக்கரியில் தான் 2 நாள் ஷூட்டிங் நடக்க போகுதுன்னு ஹீரோயின் அம்மா கிட்ட ஹாப்பியாக சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் தன்னோட பேக்கரியில் இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் அங்கே இருக்காரு. இவர் ஒரு டென்டிஸ்ட்டு. ஹீரோயினை ஃபோனில் காண்டாக்ட் பண்ண குக்கிங் ஷோ ப்ரொடியூசர் இப்போ பேக்கரிக்கு வராரு. நாளைக்கு காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அது சம்மந்தமான பேப்பர் ஒர்க்ஸ்க்கெலாம் ஹீரோயின் கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. காலேஜ் டைம்லேருந்தே நான் கானியோட கிரேட் ஃபேன் தெரியுமா, நானும் நாளைக்கு ஷூட்டிங்கை பார்க்க வரலாமான்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு என்ன, நீங்களே கூட இருந்து பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. ஏன்னா ஷூட்டிங் நடக்கிறப்ப ஆன் தி ஸ்பாட்டில் ஐட்டம்ஸை பண்ணுற அளவுக்குலாம் கானிக்கு டைம் கிடையாது. பேக்கரியோட இன்னொரு சாவியை ப்ரொடியூசர் கிட்ட ஹீரோயின் கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் போனதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வராரு. நாளைக்கு குக்கிங் ஷோக்கான ஷூட்டிங் நடக்க போகிறனால பேக்கரியை க்ளோஸ் பண்ண போகிற விஷயத்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஹீரோவும் அசிஸ்டன்ட் டிடெக்டிவும் ஒரு கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் சீனில் ஒரு திருட்டு நடக்கிறத காமிச்சாங்கல்ல, அங்கே கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த திருடனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல். திருடனோட பேர் லாய்டு. அந்த கேஸு 2 நாளில் கோர்ட்டுக்கு போகுது. லாய்டு இதுக்கு முன்னாடி 13 திருட்டு பண்ணியிருக்கான் போல். அவனோட மெத்தட் என்னென்னா, லேடிஸையாக ஃபாலோ பண்ணி அவங்க ஊரில் இல்லாத நேரம் பார்த்து அவங்களோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்களோட ஃபேவரட்டான நகையை திருடிட்டு போயிடுவான். இந்த 13 கேஸுக்கும் சேர்த்து லாய்டுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு போதுமான எவிடன்ஸே இல்லை. ஸோ ஹீரோ இந்த கேஸில் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுற டென்ஷனில் இருக்காருன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயினோட அம்மா கிட்டேயும் ஒரு அழகான நெக்லஸ் இருக்கான். அதனால் அவங்க அந்த திருடனை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ லாய்டுக்கு தண்டனை கிடைச்சாதான் லேக் ஈடனில் திருட்டு பயமே இருக்காதுன்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பேக்கரியில் ஷூட்டிங்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ப்ரொடியூசரும் அவரோட டீமும் இருக்காங்க. ஆனால் காணி இன்னும் வரல. இப்போ ஹீரோயின் வந்ததும் ப்ரொடியூசர் அவங்க கிட்ட ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவரோட பேர் ஈவன். இவர் ஒரு ஃபுட் ஸ்டைலிஸ்ட்டு, நான் செஃப்னே சொல்கிறேன். ஷோக்கான மெனுவை ஹீரோயின் கிட்ட செஃப் காட்டுறாரு. ஷோவில் நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோயின் செஃப்பு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ பேக்கரிக்கு வராரு. ஷூட்டிங் நடக்கிறதுனால அதுக்கான பர்மிட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிளம்புறாரு. இன்னைக்கு எபிசோட்கான ரெசிபியில் ஹீரோயின் ஒரு கரெக்ஷனை செஃப் கிட்ட சொல்கிறாங்க. டைம் ஆச்சு, ஆனால் இன்னும் காணியை காணோமேன்னு ஹீரோயின் யோசிக்கிறப்ப அம்மா அங்கே வராங்க. ஷூட்டிங்கை பார்க்குறக்காக வந்திருக்காங்க போல். கொஞ்ச நேரத்துலையே காணி அங்கே வந்ததும் அந்த இடமே பரபரப்பாகுது. அம்மாவும் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறத கூட காணி கொஞ்சம் கூட மதிக்கலை. ஃபேமஸ் செலிபிரிட்டின்னு ரொம்பவே சீன் போடுறாங்க. செஃப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சனால காணி ஆன் த ஸ்பாட்டில் பேக் பண்ணுற மாதிரி சும்மா ஆக்டிங் தான் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் கேக்குக்கு எக் ஒயிட்டை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு கூட காணிக்கு தெரில. அதை எப்படி பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லவும், எனக்கே அட்வைஸ் பண்ணுறியான்னு காணி டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயின் தான் பேக்கரியோட ஓனரு, எபிசோட்க்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நன்றி கூட இல்லாமல் ஹீரோயினோட தலையிலே கேக்கை கொட்டி காணி இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் இனிதே முடிந்தது. அடுத்த சீனில் ப்ரொடியூசர் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போய் ஹீரோயின் அவரை மீட் பண்ணுறாங்க. காணி நடந்துக்கிட்ட விதத்துக்காக ப்ரொடியூசர் வருத்தப்படுறாரு. காணிக்கு பேக்கிங்கே தெரில, ஷோவை ஃபேக்காக நடத்துகிறாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த ஷோக்காக ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ்க்கு கூட தெரியாமல் ப்ரொடியூசர் மெயின்டைன் பண்ணிக்காரு. நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ஹீரோயின் கிட்ட ப்ரொடியூசர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ப்ரொடியூசருக்கு ஒரு பாஸ் இருக்கார் போல். அவர் தான் இந்த குக்கிங் ஷோவை உருவாக்குனவர். அவரை பாஸ்னே சொல்கிறேன்.
அவரே ஒரு பெரிய செஃப் தான். ஆனா இந்த ஷோவை ஒரு லேடி ஹோஸ்ட் பண்ணாதான் ஃபீமேல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்கன்னு காணியை பாஸை சூஸ் பண்ணிக்காரு. ஷோவும் நல்லாவே ஹிட் ஆயிருக்கு. செஃப் ரெடி பண்ணி வைக்கிற ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி ஷோ பண்ணுறனால தான் காணி வேணும்னே ஷூட்டிங்க்கு லேட்டாகவும் வராங்க. அதனால காணிக்கு குக்கிங் தெரியாதுன்னு யாருமே கண்டுபிடிக்கல. நம்ம ஆச்சரியமாக பார்க்குற ஒரு செலிபிரிட்டியோட உண்மையான முகம் கிட்ட போய் பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்கேன்னு ஹீரோயினுக்கு இப்போ புரியுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் பேக்கரிக்கு போகிறப்ப பேக்கரி லாக்ல இருக்கு. அதனால ப்ரொடியூசரோட டீம் எல்லாருமே பேக்கரி வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் ப்ரொடியூசர் இன்னும் வரலையா? அவர்கிட்ட நான் ஒரு சாவி கொடுத்தேனேன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் பேக்கரியை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போனதும் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னன்னா ப்ரொடியூசர் பேக்கரிக்குள்ளே தான் தரையில் விழுந்து கிடக்கிறாரு. பக்கத்தில் அவரோட லேப்டாப்பு, பேப்பர்ஸு, சேருன்னு எல்லாமே விழுந்து கிடக்க. ஹீரோயின் அவர்கிட்ட போய் பல்ஸை செக் பண்ணி பார்க்குறப்ப ப்ரொடியூசர் இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. டீமை வெளியவே இருக்க சொல்லிட்டு போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ப்ரொடியூசரோட டீமு ஊருக்கு புதுசுங்கனால ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. செஃப்பும் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாரு. அங்கே ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. இப்போதைக்கு காஸ் ஆஃப் டெத் என்னன்னு தெரில, ஆனால் இயற்கை மரணமாக இருக்கலாம்னு மெடிக்கல் எக்ஸாமினர் சொன்னாராம். ஆனால் ப்ரொடியூசருக்கு 35 வயசு கூட ஆகலையே, ஹெல்த்தியாக தானே இருந்தாருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒருவேளை ப்ரொடியூசரை யாராவது கொலை பண்ணியிருந்தா ஹீரோயினோட பேக்கரி தான் க்ரைம் சீனே. அது வரைக்கும் பேக்கரி க்ளோஸ் பண்ணி தான் இருக்குன்னு அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஹீரோயினும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இதை பற்றி டென்டிஸ்ட் கிட்ட ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் எப்படி இறந்தாருன்னு மர்மமாக தான் இருக்கு. எந்த காயமும் இல்லை, ஆனால் அங்கே ஏதோ ஸ்ட்ரகிள் நடந்த மாதிரி சேரு, லேப்டாப், பேப்பர்ஸ்னு எல்லாமே கீழே விழுந்து கிடந்துச்சு. ஸோ ஹீரோயின் உண்மையை கண்டுபிடிக்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ப்ரொடியூசருக்கு எதிரிகள்லாம் யாராக இருக்க முடியும்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச செஃப் மேலே ஹீரோயினோட ஃபோக்கஸ் போகுது. ஏன்னா செஃப்புக்கு ஒருவேளை ப்ரொடியூசரை பிடிக்காதோன்னு ஹீரோயினுக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்குது. ஏன்னா காணியோட குக்கிங் ஷோவில் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே செய்கிறதே செஃப் தான். ஆனால் அவருக்கு எந்த பேரும் புகழும் கிடைக்கிறதில்ல. எல்லாமே காணிக்கு தான் போகுது. அதை ஒரு மோட்டிவ்னு வச்சுக்கலாம். வேற யாரு சஸ்பெக்ட்னு பார்த்தா காணி தான். ஏன்னா அவங்களுக்கு பேக்கிங்கே தெரியாதுங்கிற உண்மை ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை ப்ரொடியூசரை ஆஃப் பண்ணுறதுக்காக காணி கொலை பண்ணிக்கவும் சான்ஸ் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் ஹையர் ஆஃபீஸர் லாயர் கேஸை பற்றி அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் கிட்ட அப்டேட் கேட்குறாரு. அங்கே ஹீரோவும் இருக்காரு. திருடின நகை எல்லாத்தையுமே லாயர் யார்கிட்ட வித்தாங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சம்மந்தப்பட்ட அடகு கடை ஓனர்ஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் விசாரிச்சிருக்காரு. அப்படியே பேக்கரியில் நடந்த சஸ்பீஷியஸ் டெத்தையுமே விசாரிங்கன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஏன்னா மீடியாவில் அதை பற்றி நிறைய காசிப் போயிட்டுருக்கு போல். ப்ரொடியூசரோட ஒய்ஃபை இன்னுமே காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்களோட அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அங்கேயும் அவங்க இல்லை. அதனால் ப்ரொடியூசர் இறந்த விஷயத்த போலீஸால் ப்ரொடியூசரோட ஒய்ஃபுக்கு இன்னுமே இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டும் அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்தால் தான் எப்படி இறந்தாருங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லாயர் கேஸோட ட்ரையல் மண்டே நடக்க போகுது. ஹீரோ போர்டில் எழுதி வச்சிருக்கிற லாயர் கேஸ் டீட்டெயில்ஸை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் அங்கே வராங்க. என்ன விஷயம்னா, ப்ரொடியூசர் இறந்து கிடந்தப்ப அவரோட லேப்டாப் கீழே கிடந்துச்சுல, லாஸ்ட்டாக அவர் லாயர் கேஸ் பற்றின நியூஸை தான் பார்த்துருக்கார் போல. ப்ரொடியூசர் ஏன் அந்த நியூஸ் ஆர்டிக்கிளை ரீட் பண்ணணும்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதை ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் அவங்களோட சிஸ்டரும் காணியை ஸ்பை பண்ணுறாங்க. காணியும் அவங்களோட காஸ்டியூம் டிசைனரும் ஷாப்பிங் பண்ணிட்டு நடந்து வரப்ப ஹீரோயின் பேச்சு கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் இறந்தது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குன்னு காணி சொல்கிறாங்க. ப்ரொடியூசரோட ஒய்ஃப் கிட்ட பேசுனீங்களான்னு ஹீரோயின் கேட்க, நாங்கள் கால் பண்ணிட்டே இருக்கோம் ஆனால் அவங்க அதை அட்டன் பண்ணவே இல்லைன்னு காஸ்டியூம் டிசைனர் சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப காணியை ஹீரோயினோட சிஸ்டர் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்க்குறாங்க. காணி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஜாவை அடிக்கடி டச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நேற்று இந்த மாதிரி அவங்க பண்ணவே இல்லையேன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. ஒருவேளை ப்ரொடியூசர் கூட சண்டை நடந்து அதில் காணிக்கு முகத்தில் அடிபட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஆங்கிளில் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நைட்டு தன்னோட பேக்கரிக்கு போகிறாங்க. அங்கே கிரைம் சீன் டேப் போட்டிருக்கு. உள்ள அசிஸ்டன்ட் டிடெக்டிவும் ஃபாரன்சிக் டீமும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினர் இன்னும் அஃபிஷியலாக ரிப்போர்ட் கொடுக்கல. இருந்தாலும் இது ஒரு ஹோமிசைட் தான் தெரிய வந்திருக்கு. அதனால கிரைம் சீனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ஹீரோயினை திருப்பி அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் டென்டிஸ்ட்டும் குக்கிங் ஷோ டீம் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ரிசப்ஷன் ஏரியாவில் செஃப் லேப்டாப் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவரை ஸ்பை பண்ணுறதுக்காக டென்டிஸ்ட் போய் பக்கத்து டேபிளில் உட்கார்றாரு. அப்போ அந்த பக்கமாக காஸ்டியூம் டிசைனர் வராங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிசைனர் கையில் அந்த காஸ்டியூமில் ஒரு டேக் இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அந்த டேக்ல லேக் ஈடனில் ஷூட் பண்ண போகிற எபிசோட் சீன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கு. காணி வேறு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்காங்க போல். அவங்கள பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் டிசைனர் போயிடுறாங்க. ஹீரோயினும் டென்டிஸ்ட்டும் அடுத்து ரிசப்ஷன் ஸ்டாஃப் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாஃப் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினும் ப்ரொடியூசரும் மீட் பண்ணி பேசினாங்கல்ல
அப்போ வெயிட்டராக இருந்தவர் தான். ஹோட்டலில் ஸ்டாஃப் பற்றாக்குறையாக இருந்தனால வெயிட்டரை இங்கே ஷிஃப்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க போல. ஹீரோயின் அன்னைக்கு ப்ரொடியூசர் கூட இருந்தது வெயிட்டருக்கு இப்போ ஞாபகம் வருது. ப்ரொடியூசர் தங்கி இருந்த ரூமை இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வெயிட்டர் சொல்கிறாரு. இவர்கிட்ட பேசினால ஹீரோயினுக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. குக்கிங் ஷோ டீமு லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ஹோட்டலில் பல்காக ரூம்ஸ் புக் பண்ணிக்காங்க. அதனால தான் எக்ஸ்ட்ரா ஸ்டாஃபு தேவைப்பட்டிருக்கு. ஷூட்டிங்காக ஏன் அவசரமாக லேக் ஈடனுக்கு வரணும்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. ப்ரொடியூசரோட பாடியை வாங்குறதுக்காக அவரோட ஒய்ஃப் இன்னுமே இங்கே வரல. ஒருவேளை ஒய்ஃப் யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து ப்ரொடியூசரை கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்களோன்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. ஆனால் ஒய்ஃபுக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னுலாம் தெரில. அடுத்த சீனில் போலீஸ்க்கு அட்டாப்சி ரிப்போர்ட் கிடைக்குது. ஆனால் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் இன்னும் வரல. இருந்தாலும் மெடிக்கல் எக்ஸாமினர் ப்ரொடியூசர் இறந்ததுக்கு காரணம் பாய்சன்னு சொல்லிட்டாராம். இதை பற்றி ஹீரோவும் ஹையர் ஆஃபீஸரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் அங்கே வராங்க. பாய்சனிங்கால் ப்ரொடியூசர் இறந்துருக்காருன்னு ஹீரோயினுக்கும் தெரிய வருது. ஆனால் ப்ரொடியூசர் ஷூட்டிங் நடக்கிறப்ப விதவிதமாக ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறவரை அவருக்கு எந்த ஃபுட் அலர்ஜியும் இல்லைன்னு அன்னைக்கே ஹீரோயின் கிட்ட சொன்னார். ஸோ பாய்சன் என்னன்னு தெரிஞ்சாதான் அது அலர்ஜியால் ஏற்பட்டதா இல்லையான்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது சரி, என் பேக்கரி எப்போ திருப்பி கொடுப்பீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஃபாரன்சிக் டீம் இன்னொரு தடவை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஹீரோயின் கிளம்புறப்ப ஹீரோ தனியாக மீட் பண்ணி சீக்கிரமே பேக்கரியை ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் கானியை மீட் பண்ணதையும் அவங்க ஜாவை டச் பண்ணிக்கிட்டே இருந்ததையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. க்ரைம் சீனில் சேரு லேப்டாப் எல்லாமே கீழே கிடந்ததுக்கு ஹீரோ ஒரு தியரியை சொல்கிறாரு. பாய்சனிங்கோட இஃபெக்ட்னால மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம், அதனால ப்ரொடியூசர் திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்கலாம்லன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயினுக்கு இப்போ புரியுது. அடுத்த சீனில் ஹீரோயின் அம்மா டென்டிஸ்ட்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. காணிக்கு குக்கிங்கில் ஒன்றுமே தெரியாது. அந்த ரகசியத்தை ப்ரொடியூசர் தான் காப்பாற்றி வச்சுருந்துருக்காரு. அப்போ ரகசியத்தை காப்பாற்றின ப்ரொடியூசரை எதுக்காக காணி கொலை பண்ணணும்னு ஹீரோயின் கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை காணியை ப்ரொடியூசர் பிளாக்மெயில் பண்ணிக்கலான்னு அம்மா ஒரு தியரி சொல்கிறாங்க. குக்கிங் தெரியாத காணி கண்டிப்பாக பாய்சன் கலக்கிற ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் குக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கிற செஃப்புக்கு பாய்சன் கலக்கிறது ஈஸின்னு டென்டிஸ்ட் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. இந்த கேஸில் மர்மமாக இருக்கிற சில விஷயங்கள் என்னென்னா, கடைசி நேரத்தில் தான் ஷூட்டிங்கை லேக் ஈடனில் வச்சுக்கலான்னு டிசைட் பண்ணி ஹோட்டலில் ரூம்ஸை புக் பண்ணிக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் தெரில. ப்ரொடியூசரோட ஒய்ஃபு ஆளையே காணும், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. ப்ரொடியூசர் சாகிறதுக்கு முன்னாடி லேப்டாப்பில் லாய்டு கேஸோட ட்ரையல் ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது எதுக்காகன்னு தெரியல. இதே நேரம் ஹீரோவும் அசிஸ்டன்ட் டிடெக்டிவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் லாய்டு கேஸு மண்டே கோர்ட்டுக்கு வருது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ப்ராப்பர் எவிடன்ஸு விட்னஸ்ன்னு எல்லாத்தையும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாதான் லாய்டுக்கு அதுக்கேற்ற தண்டனை கிடைக்கும். இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் கேஸு, அவரோட ஒய்ஃப் எங்கேயோ யோகா ட்ரீட்க்கு போயிருக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஒய்ஃபுக்கு ஆலிபை இருக்குது, ஆனால் அது உண்மையான இனிமே தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்த சீனில் ஹீரோயின் ப்ரொடியூசர் டீம் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போய் செஃப்பை மீட் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் இல்லைனாலும் ஷோ கண்டினியூ ஆகணும்னு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் செஃப் இருக்காரு. நீங்கள் கடைசியாக ப்ரொடியூசர்கிட்ட எப்போ பேசுனீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அன்றைக்கி ஷூட்டிங் நடந்தப்போ ஹீரோயினோட தலையில் காணி கேக்கை கொட்டினாங்கல்ல, ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி செஃப்கிட்ட ப்ரொடியூசர் பேசியிருக்காரு. காணி கொஞ்சம் ஓவராக பண்ணுவாங்கன்னு முன்னாடியே நான் ஹீரோயினை வார்ன் பண்ணிக்கணும்னு ப்ரொடியூசர் சொன்னாராம். இப்போ செஃப் பிஸியாக இருக்கதா சொல்லவும் ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்போ ரிசப்ஷனில் காணியும் காஸ்டியூம் டிசைனரும் நின்றுட்டு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட ரூம் கிடைக்குமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. காணியும் இதே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க போல். ஹீரோயின் காணி கிட்ட போய் பேசுகிறாங்க. காணி ஜாலை கை வச்சுக்கிட்டே இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச டென்டிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகவான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. காணி சரின்னு சொல்லவும் ஹீரோயினே அப்பாயின்மெண்ட் வாங்கி டென்டிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்வலினால தான் காணி அவதிப்பட்டிருக்காங்க போல். அதை டென்டிஸ்ட்டு சரி பண்ணுறாரு. அப்படியே ஹீரோயின் பேச்சு கொடுக்குறப்ப காணி ஷோவோட பாஸை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. அவர் ஒரு ஜீனியஸ் செஃப்பாக, அவரால் தான் காணிக்கு இந்த கேரியரே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இறந்து போன ப்ரொடியூசரும் உங்கள் சீக்கிரட்டை பாதுகாப்பாக தானே வச்சுருந்தாருன்னு ஹீரோயின் சொல்லவும் தனக்கு குக்கிங் தெரியாத பற்றி தான் ஹீரோயின் சொல்கிறாங்கன்னு காணி புரிஞ்சுக்கிறாங்க. சீக்கிரட்டை பாதுகாத்தனால தான் ஷோ நல்லபடியாக போச்சு, அது ப்ரொடியூசருக்கும் பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னு காணி சொல்கிறாங்க. இப்போ தான் இன்னொரு விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு செஃப் ஆசைப்பட்டாராம். காணிக்கிட்ட 2-3 தடவை அதை பற்றி பேசியிருக்கார் போல். இது ஹீரோயினுக்கு கிடைச்ச ஒரு புது இன்ஃபர்மேஷன். செஃப்பு ஷோவோட ப்ரொடியூசராக ஆசைப்பட்டிருக்காருன்னா அது கூட ஒரு மோட்டிவ் தான். அடுத்த சீனில் ஹீரோ திருட்டு நடந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா கோர்ட்டில் ஜூரி பேனல் கிட்ட ஃபேக்ட்ஸை கரெக்டாக சொன்னாதான் 13 கேஸ்லேயுமே லாய்டு கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. லாய்டு கேஸில் ட்ரையல் டேட் எப்போன்னு நியூஸில் அனௌன்ஸ் பண்ண அதே நாளில் தான் ப்ரொடியூசர் ஷூட்டிங்கை லேக் ஈடனில் வச்சுக்கலான்னு அவசரமாக முடிவு பண்ணி ஹோட்டலில் ரூம்ஸை புக் பண்ணிக்காரு. ஸோ 2 கேஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு ஹீரோயின் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க.
இந்த 13 திருட்டையுமே லாய்டு தனியாக தான் பண்ணாரா இல்லை வெளியிலேருந்து யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அப்படி உதவி பண்ண ஆள் இருந்தால் அவர் தான் ப்ரொடியூசரை கொலை பண்ணியிருக்கணும்னு ஹீரோயினுக்கு தோணுது. இது புது ஆங்கிளாக இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஜெயிலில் இருந்த லாய்டு யார்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கான், யாரெல்லாம் அவனை விசிட் பண்ண போயிருக்காங்கன்னு செக் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இவங்க பேசிக்கிட்டே ரோட்டில் நடந்து போகிறப்ப ஒரு கார் வேகமாக ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி எடுத்து காப்பாற்றிடுறாரு. காரு நிற்காம வேகமாக போயிடுது. ஸோ யாரோ ஹீரோயினை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் காரோட லைசன்ஸ் பிளேட்டை பார்க்க முடியல. அடுத்த சீனில் ஹீரோயின் ரிசப்ஷன் டியூட்டியில் இருக்கிற வெயிட்டருக்கு குக்கீஸ் கொண்டு போகிறாங்க. அவர்கிட்ட பேச்சு கொடுத்ததுல ஒரு விஷயம் தெரிய வருது. அன்னைக்கு ஹீரோயின் ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சாப்பிட்றதுக்காக மஷ்ரூம் ஃப்ரையும் ட்ரிங்க்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அப்போ யார்கிட்டயோ ஃபோனில் காரசாரமாக பேசிகிட்டு இருந்திருக்காரு. சத்தமாக பேசுகிறத எல்லாரும் பார்க்குறாங்கன்னு வெளியே போய் ஃபோன் பேசிட்டு உள்ளே வந்திருக்காரு. கால் பண்ணது யாருன்னு தெரில. ஒருவேளை அது ப்ரொடியூசரோட ஒய்ஃபாக இருக்கலாம். ஃபோன் ரெக்கார்ட்ஸை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் போலீஸ் இப்போ லாயன் கேஸில் பரபரப்பாக இருக்காங்க. லாயன் சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஹீரோயினுக்கும் தோணுது. ஜெயில் ஸ்டாஃப்ஸ் யாரையாவது பிடிச்சி இன்ஃபர்மேஷனை கறக்கலாமான்னு யோசிக்கிறப்ப டென்டிஸ்ட் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் கோர்ட்டில் லாயன் கேஸோட ட்ரையல் ஆரம்பிக்குது. கேஸில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் என்னன்னு ஜூரி பேனல் முன்னாடி ஹீரோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து சொல்கிறாரு. ஹீரோயினும் கோர்ட்டுக்கு வந்து அதை பார்க்குறாங்க. இதே நேரம் ஹீரோயினோட அம்மா கானியை ஃபாலோ பண்ணி பியூட்டி பார்லருக்கு போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ப்ரொடியூசரோட ஒய்ஃப் கிட்ட கானி ஃபோனில் பேசிட்டாங்க போல. ப்ரொடியூசர் இறந்ததுல ஒய்ஃபுக்கு பெருசாக வருத்தமே இல்லைப்பான்னு கானியும் அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிறத அம்மா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரொடியூசரோட ஒய்ஃபு யோகா ரீட்ரீட்காக எங்கே போனாங்கன்னு கானி மூலமாக அம்மாவுக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் டென்டிஸ்ட்டு ஃப்ரீ டென்டல் செக்அப்னு அனௌன்ஸ் பண்ணி ஜெயில் ஸ்டாஃப்ஸை கிளினிக்கு வர வைக்கிறாரு. ஹீரோயினும் டென்டிஸ்ட் கூட பிஏ மாதிரி ஆக்ட் பண்ணி ஜெயில் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. கைதிகளுக்கு வேண்டப்பட்டவங்க வெளியே இருந்து பொருள் எல்லாத்தையும் அனுப்பி வைப்பாங்களாம். லாய்டுக்கு நிறைய பேக்கேஜஸை அடிக்கடி டெலிவர் ஆகும்னு ஒரு ஜெயில் ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அந்த பேக்கேஜஸில் அழகான ஹேண்ட் ரைட்டிங் இருக்குமா, ஆனால் ரிட்டன் அட்ரஸே இருக்காதான். அதனால தான் இந்த ஜெயில் ஸ்டாஃப்க்கு ஞாபகம் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ளே அம்மாவும் ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசரோட ஒய்ஃபு யோகா ரீட்ரீட்காக போன சென்டரை காண்டாக்ட் பண்ணி யோகா டீச்சரை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ப்ரொடியூசரோட ஒய்ஃபு யோகா சென்டருக்கு போனது உண்மைதான், இருந்தாலும் கிடைச்ச கேப்பில் ஒய்ஃப் இங்கே வந்து கொலை பண்ணிக்கவும் சான்ஸ் இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட அம்மா சொல்கிறாங்க. ப்ரொடியூசரும் ஒய்ஃபும் மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லைங்கிற விஷயத்தையும் அம்மா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின், அம்மா, டென்டிஸ்ட் 3 பேரும் இந்த கேஸில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி ப்ரொடியூசர் யார்கிட்டயோ காரசாரமாக ஃபோனில் பேசியிருந்திருக்காரு. அந்த கேப்பில் யாராவது ப்ரொடியூசரோட ஃபுட்லையோ இல்லை ட்ரிங்க்லையோ பாய்சன் கலந்துருக்கலாம். அவர் சாப்பிட்டதே மஷ்ரூம் ஃப்ரை தான். ஒருவேளை அதுவே விஷத்தன்மை இருக்கிற மஷ்ரூமாக இருக்கலான்னு டென்டிஸ்ட் ஒரு தியரியை சொல்கிறாரு. ஒருவேளை ப்ரொடியூசருக்கு ஏதாச்சும் அஃபேர் இருந்து அது ஒய்ஃபுக்கு தெரிய வந்து கொலை பண்ணிப்பாங்களோன்னு ஹீரோயின் ஒரு தியரியை சொல்கிறாங்க. இல்லை யாராச்சும் ப்ரொடியூசருக்கு வயிறு கலக்கட்டும்னு நினச்சி பாய்சனை கலந்து அது அளவுக்கு அதிகமாக இருக்கலான்னு அம்மா ஒரு தியரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியை ஓப்பன் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸை மறுபடியும் வர வைக்கிறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதே நேரம் கோர்ட்டில் லாய்டுக்கு எதிரான எவிடன்சஸை ஹீரோவும் அசிஸ்டன்ட் டிடெக்டிவும் தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரொடியூசர் கேஸ்க்கு வருவோம். ப்ரொடியூசர் கேஸில் அவருக்கு அஃபேர் இருந்துச்சான்னு கன்ஃபார்மாக தெரில. அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் விசாரித்த வரைக்கும் அப்படி எதுவுமே கேள்வியும் படல. ஸோ டீம்கே தெரியாமல் ப்ரொடியூசர் அஃபேரில் இருந்திருக்கலாம். கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சு ஹீரோயின் சில விஷயங்களை கெஸ் பண்ணுறாங்க. கடைசியாக லேப்டாப்பில் லாய்ட் கேஸ் பற்றின நியூஸ் ஆர்டிகல்ஸை சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. ஜெயிலில் இருக்கிற லாய்டுக்கு அனானிமஸாக யாரோ பேக்கேஜஸும் அனுப்பியிருக்காங்க. ஸோ லாய்டுக்கு வெளியே ஒரு கூட்டாளி இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. காணி எப்போ பார்த்தாலும் அழகான நெக்லஸ் ஒன்று போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள லேக் ஈடனுக்கு வர வச்சு நெக்லஸை திருடுறதுக்கு லாய்டோட கூட்டாளி பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் திருட முடியாமல் போயிருக்கலாம். லாய்டு ஜெயிலில் இருக்கும்போதே வெளியே அதே மாதிரி திருட்டு நடந்துச்சுன்னா தண்டனையிலேருந்து லாய்டு தப்பிக்க சான்ஸ் இருக்குல்ல. லாய்டோட கூட்டாளி யாருன்னு கண்டுபிடிச்சா கொலை எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக ஹீரோயின் ஒரு பிளான் போடுறாங்க. அடுத்த சீனில் கோர்ட்டில் லாய்ட் கேஸோட ட்ரையல் செகண்ட் டே ஆரம்பிக்குது. லாய்டு கடைசியாக திருடின வீட்டில் மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த 13 திருட்டுக்குமே லாய்டுக்கு தண்டனை கிடைக்கணும்னா இப்போ வெளியே அதே மெத்தடில் திருட்டு நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஹீரோயினை இடிக்க வேண்டிய காரை சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிற முயற்சியில் அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் இருக்காரு. ஏன்னா அந்த காரை ஓட்டிட்டு வந்த ஆள் ப்ரொடியூசரை கொலை பண்ண கில்லராக கூட இருக்கலாம். இதே நேரம் ஹீரோயின் இன்வைட் பண்ணவும் காணி காஸ்டியூம் டிசைனரை கூட்டிகிட்டு பேக்கரிக்கு வராங்க. அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக அங்கே மக்கள் கூட்டம் கூடுது. ஹீரோயினோட அம்மா காணிக்கிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுக்குறாங்க. தன்னோட நெக்லஸை வீட்டிலே வச்சுட்டு நைட்டு வெளியூர் போகிறத அம்மா சத்தமாக சொல்கிறாங்க. ஒருவேளை லாய்டோட கூட்டாளி இந்த மக்கள் கூட்டத்தில் இருந்தால் நைட்டு நெக்லஸை திருட வருவான்ல,
அம்மா அடுத்து ட்ராமா தேட்டருக்கு போகிறாங்க. நெக்லஸை வீட்டில் வச்சுட்டு வெளியூர் போக போகிறேன்னு சத்தமாக சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாலையுமே அம்மா நைட்டு வெளியூர் போக போகிற விஷயத்த போஸ்ட் போடுறாங்க. அடுத்து நைட் ஆனதும் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினும் டென்டிஸ்ட்டும் வீட்டுக்கு பக்கத்தில் கார்லேயே உட்காந்துருக்காங்க. வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க செக்யூரிட்டி கேமராவோட ரெக்கார்டிங்கை ஃபோன்லேயே மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே கேமரா ரெக்கார்டிங் கட் ஆகுது. யாரோ பவரை கட் பண்ணிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் டென்டிஸ்ட்டும் வீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருந்து திருடனை பிடிக்க ரெடி ஆகுறாங்க. இதே நேரம் அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ஹீரோயினை இடிக்க வந்த காரோட நம்பரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த காரு இப்போ ப்ரொடியூசரோட டீம் தங்கி இருக்கிற ஹோட்டலில் தான் நிற்கிது. ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹோட்டலை சர்ச் பண்ணுறதுக்கு வாரண்டோட அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் கிளம்புறாரு. இதே நேரம் ஹீரோயினும் டென்டிஸ்ட்டும் வீட்டு மாடிக்கு போகிறப்ப அங்கே முகமூடி போட்டுட்டு கையில் கன்னோட திருட நிற்கிறான். அப்போ ஹீரோ கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயின் காலை அட்டன் பண்ணிட்டு ஹீரோ பேசவே விடல. அந்த குக்கீஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏதோ ஆபத்தில் இருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. திருடனை கன்னை கீழே போட சொல்லி டென்டிஸ்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அப்போ திருடன் டென்டிஸ்ட்டை ஷூட் பண்ணிடான். நல்ல வேலை கையில் தான் புல்லட் பட்டுச்சு. ஹீரோயினும் டென்டிஸ்ட்டும் ஓட ட்ரை பண்ணுறப்ப ஹீரோயின் திருடன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. திருடன் முகமூடியை கழட்டினதும் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது ஆக்சுவலாக திருடனே இல்லை, திருடி. அந்த திருடி வேற யாரும் இல்லை, கானியோட காஸ்டியூம் டிசைனர். இவங்க லாய்டோட கூட்டாளிலாம் கிடையாது, லாய்டோட பொண்ணு. இப்போ தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. காஸ்டியூம் டிசைனர் தன்னோட அப்பாவுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாதுன்னு தான் அதே மாதிரி திருட்ட லேக் ஈடனில் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ ஹீரோ அங்கே வந்து காஸ்டியூம் டிசைனரோட கையில் அந்த கன்னை பறித்து ஹீரோயினையும் டென்டிஸ்டையும் காப்பாற்றிடுறாரு. கிளைமேக்ஸில் ஹீரோ, ஹீரோயின், டென்டிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டிடெக்டிவ்னு எல்லாரும் இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, ப்ரொடியூசர் கூட அஃபேரில் அந்த லேடி வேற யாரும் இல்லை, காஸ்டியூம் டிசைனர் தான். லாய்டு கேஸில் ட்ரையல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுமே காஸ்டியூம் டிசைனர் குக்கிங் ஷோ எபிசோட லேக் ஈடனில் வச்சுக்க சொல்லி ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிக்காங்க. அதனால தான் ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் ஹோட்டலில் ரூம்ஸ் புக் பண்ணிக்காரு. ஹீரோயினையுமே கான்டாக்ட் பண்ணிக்காரு. இங்கே வந்து லாய்ட் கேஸ் பற்றின நியூஸ் ஆர்டிக்கலை ப்ரொடியூசர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் காஸ்டியூம் டிசைனர் யார், அவங்களோட ஆக்சுவல் பிளான் என்னன்னு ப்ரொடியூசருக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி காணிக்கிட்ட சொல்லி வார்ன் பண்ணலான்னு ப்ரொடியூசர் ட்ரை பண்ணிக்காரு. அன்றைக்கி ஃபோனில் ப்ரொடியூசர் காரசாரமாக பேசினது காணிக்கிட்ட தான். ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னதை காணி நம்பவே இல்லை. உண்மை வெளியே தெரியக்கூடாதுன்னு ப்ரொடியூசரை போட்டு தள்ள டிசைனர் பிளான் பண்ணிக்காங்க. காலையில் 5 மணிக்கு பேக்கரிக்கு வர சொல்லி ப்ரொடியூசருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ப்ரொடியூசர்கிட்ட பேக்கரியோட ஸ்பார்க்கி இருந்தனால அவரும் போயிருக்காரு. அங்கே வச்சு தான் காஃபியில் பாய்சனை கலந்து கொடுத்து காஸ்டியூம் டிசைனை கொலை பண்ணியிருக்காங்க. 2 கேஸுக்குமே லிங்க் இருக்கிற ஆங்கிளே ஹீரோயினால தான் போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கேஸும் சால்வ்டு, லாய்டு கேஸும் சால்வ்டு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.